இரவு 7:05. நான் வந்து சின்ன வயசில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் பிறந்து ஒரு 2 வயசு வரைக்கும் நடக்கவே இல்லை. அதனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதை கூட விடுங்க, கையில் சாப்பாடு எடுத்து சாப்பிட முடியாது, என்னால் சாப்பிட தெரியாது. எனக்கு ஒரு ஆள் ஊட்டி தான் வருவாங்க. அப்புறம் வளர வளர எனக்கு வந்து சொந்தமாக நடக்க தெரிஞ்சிச்சு. கைட்டெலாம் சாப்பாடு எடுத்து சாப்பிட ஆரம்பித்தேன். போக போக லைஃப்பில் ரொம்ப அடி. ஒரு கட்டைப்பீடிக்கு கடுமையாக உழைச்சேன். கட்டைப்பீடி கூட கூட இருக்கிறவங்க எல்லாருமே அடிப்பாங்க, பீடி அடிப்பாங்க, முழு பீடி வாங்கி அடிப்பாங்க. ஆனால் அதுக்கு கட்டைப்பீடி தான் கேட்பேன், அது கூட தர மாட்டாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான். சின்ன வயசில் நான் ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா மற்றவங்கள்ட்ட சொல்ல முடியாது. மற்றவங்கள்ட்ட இதுதான் எனக்கு பிரச்சனை, இந்த இடத்துல வலிக்கு அப்படின்னாலும் கூட எனக்கு மற்றவங்கள்ட்ட சொல்ல முடியாது. என்னோட பேரண்ட்ஸ், என்னோட அம்மா அப்பாட்ட கூட சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு பிறந்து 2 வருஷம் தான் இருக்கு. வாய் பேச வராதுங்க எனக்கு. நான் எல்லாருமே பேசாம போயிடுவோம் அப்படின்னு நினைச்சாங்க. போக போக தான் ஒரு 3 வயசு அந்த மாதிரி தான் கொஞ்சம், ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் பேசவே ஆரம்பித்தேன். யாருக்கும் இந்த கொடுமைலாம் நடந்திருக்காது, எனக்கு மட்டும்தான் நடந்துருக்கு. இந்த கஷ்டத்தை யார்கிட்ட போய் சொல்ல அப்படின்னு சொல்லி தினம் உட்காந்து அழுதுட்டு இருப்பேன். எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், செவுட்டில் அடித்து பற்றிடுவாங்க. இந்த கஷ்டத்தை கூறுறதுக்கு இந்த பெரிய தலைக்கு ரொம்ப நன்றி. எதுக்கு என்னை பற்றி முறைச்சிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள்? இது பாருங்க, உங்களை பற்றி ஒன்றும் மறைக்க ஆட்டிடியூட்லாம் ஏன் முன்னாடி வச்சு காட்டிக்கிட்டு இருக்காதீங்க. எனக்கு ஆட்டிடியூட் பிடிக்கல. பிடிக்கலன்னா எழுந்துப்பாங்க. என்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு மட்டும் தாங்க தெரியும். இல்லைங்க, எந்த குழந்தை தான் 2 வயசுல எழுந்துச்சு சாப்பிடாம இருந்துச்சு நடக்காம இருந்துச்சு? எல்லா குழந்தையும் அப்படிதான் இருக்கும், சாப்பிடாம தான் இருக்கும். நான் ஆக்சுவலாக எந்திரிக்கல, சாப்பிடல அப்படின்னா பிடிக்கலாம், எழுந்து போக வேண்டியதானே. எரிச்சலா இருக்கு. வாங்க எழுந்து வாங்க, அதெல்லாம் அப்படி தேவைப்படும்.